Welcome all of you to SMAV CV Math Academy videos. In this video we are going to see chapter 1 sets relations and functions example 1.4. If x is equal to set of 1 2 3 up to 10 and a is equal to set of 1 2 3 4 5, find the number of sets b containing x such that a minus b is equal to set of 4. So பாருங்க x வந்து 1 to 10 குள்ள செட்டை கொடுத்துருக்காங்க, a வந்து 1 to 5 வரைக்குள்ள கொடுத்துருக்காங்க, a minus b வந்து 4 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் செட்ஸ் என்னன்னு தான் கொஸ்டின். ஸோ நம்பர் ஆஃப் செட்ஸு பி கண்டெய்னிங் எக்ஸு, அதாவது பியில் எலமெண்ட்ஸு எக்ஸ்லேயும் இருக்குது, அதாவது எக்ஸும் பிலையும் இருக்கலாம், பிலையும் எக்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்மளுக்கு பி என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பி எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு தான் டேரக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஏ மைனஸ் பியும் ஏயும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ 1 2 3 4 5 கொடுத்துட்டாங்க, ஏ மைனஸ் பி என்பது 4 சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போது பி என்னவாக இருக்கும், இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணணும், சேமாக இருக்குது, இதெல்லாம் கேன்சல் பண்ணிட வேண்டியதான். ஸோ அதை தவிர்த்து உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் ஏல உள்ள எலமெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு வந்து பிவாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் பாருங்களேன், ஏ மைனஸ் பி சப்ரேட் பண்ணி பாருங்கள், இதே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இது சொல்ல வருது. ஸோ அப்போ ஏ மைனஸ் பியில் உள்ள எலமெண்ட்ஸையும் ஏல உள்ள எலமெண்ட்ஸை கேன்சல் பண்ணி பி கிடைக்கும், பிஏல கேன்சல் பண்ணிச்சா ஏ மைனஸ் பி கிடைக்கும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி வந்து இதோட முடியாது, பி கண்டெய்னிங் எக்ஸ்ன்னு கொடுத்துறாங்க. ஸோ இப்போ பி கண்டெய்னிங் எக்ஸ்ன்னு சொல்லும்போது ஆக்சுவல் பி நம்ம என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா 1 2 3 5, இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 அப் டு 10 வரைக்கும் வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த 4 இன்க்ளூட் பண்ணவே கூடாது, இங்கே 4 இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே 4 இன்க்ளூட் பண்ண. ஏன்னா நம்ம 4 ஆக்சுவலி கேன்சல் பண்ணிட்டோம், 4 வந்து வரவே வராது, ஏ மைனஸ் பியில் இருந்து போயிட்டதுனால 4 வரவே வராது. ஸோ மற்ற எல்லா நம்பரும் வரும், 6 to 10 எல்லாமே வரும். ஸோ 6 7 8 9 10 இது வந்து பி கண்டெய்னிங் எக்ஸு, பியில் வந்து எக்ஸ் வேல்யூஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பியில் எக்ஸோட வேல்யூஸ் இருக்கணும். ஸோ பியில் 1 2 3 5 இருக்குது, அங்கே 4 இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே 4 போடக்கூடாது, மற்றபடி 6 7 8 9 10 போடலாம், ஏன்னா அதுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ அதனால் அதை நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ 1 to 10 வரைக்கும் போட்டாச்சு, எக்ஸ்க்ளூடிங் 4. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் செட்ஸ் பி கண்டெய்னிங் எக்ஸ், பியில் எக்ஸ் இருக்க மாதிரி செட்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி பாருங்கள், இப்போ இதே ஒரு செட்டு தான், இதே போல் ஒன்றுன்னா வரும், 6 ஒன்று தனியாக வரும், 7 ஒரு தனியாக வரும், 8 தனியாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டு வரும். ஸோ 1 2 3 5 6 மட்டும் உள்ளது, அடுத்து 1 2 3 5 7 உள்ளது, இது அப்படியே ஒரு 5 செட்டு வரைக்கும் வரும், போயிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்து பாருங்கள் 2 2 வரும், 6 7 2 2. ஸோ 1 2 3 5 6 7 4 இருக்கிறது கொண்டு வரவே வராது, என்னென்னா 4 வந்து கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ அதனால் 4 வரவே வராது. ஸோ இது வந்து 7 8 6 8 ஸோ அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதில் 2 2 வரும், இதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து பார்க்கணும். இதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். 6 1 வரும், 6 7 8 9 10 வரும், அடுத்து 6 7 7 8 9 10 8 9 இதை மாதிரி செட்ஸ் எல்லாம் வரும். இது போல் 3 செட்ஸும் வரும் பாருங்கள், 1 2 3 5 6 7 8, அடுத்தது 1 2 3 5 7 8 9 இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி அது வந்து போயிட்டே இருக்கும். இதே போல் 4 எலமெண்ட்ஸும் வரும். ஸோ அப்படி பார்த்தோன்னா திஸ் 6 7 8 9 வச்சு தான் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. நல்லா கவனிங்க, 6 7 8 9 10 இந்த 5 வச்சு தான் இந்த கேட்டகரி செட்ஸு ஃபார்ம் ஆகுது. பட் அதில் பி கண்டெய்னிங் எக்ஸும் கொடுத்தனால பியில் உள்ள வேல்யூஸும் சேர்ந்து வருது. அப்போது நம்ம அந்த 6 7 8 9 10 என்பது தான் செட்டு ஃபார்ம் ஆகுதுக்கான காரணம். ஸோ அதை நம்ம தனி செட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம கேட்டகரி செட்டை வந்து கண்டுபிடிக்கணும். ஃபைனல் நம்பர் ஆஃப் செட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் செட்ஸ்னால் இதே நம்ம ஒரு செட்டாக வச்சுக்கலாம். எப்படி நம்ம இந்த செட்டாக எடுத்துருக்கோம், ஏன்னா நம்ம வந்து 1 எடுத்தோம், அது 2 எடுத்தோம், 3 எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி எடுத்ததுனால நம்ம அதை வச்சு தான் செட்டு உருவாக்குறோன்னு காரணத்துக்காக நம்ம என்ன சொல்கிறோன்னா இதை வந்து ஒரு தனி செட்டாக எடுத்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் செட்ஸாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ என் ஆஃப் சி என்னதுக்கு 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, என் ஆஃப் பி ஆஃப் சி என்பது நம்பர் ஆஃப் செட்ஸு. ஸோ அப்போ என்ன வரும், நம்பர் ஆஃப் செட்ஸ் என்ன வரும், 2 power n ஆஃப் சி, இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. என் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் பவர் எலமெண்ட்ஸ், சப்செட்ஸ் இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. இதில் வந்து செட்டு கண்டுபிடிக்கிறது இதை ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ 2 power 5 which is equal to 32. 2 power 5 உடைய வேல்யூ என்னது, 2 into 2 into 2 into 2 that is equal to 32. ஸோ உங்களுடைய ஆன்சர் வந்து 32. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.